ஸ்டாலின் தான் வராரு, பீரோக்குள்ள இருக்காரு. இப்ப நம்மளும் படிப்போம், ஸ்டாலின் தான் வராரு, விசாச்சாரம் தாராரு, கூடவே 10 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு பாட்டு போட்டு இருக்காங்க. இவன் வந்து அப்ப இவன் அவன் என்ன சொல்றான், இவன் நான் என்ன சொல்றேன், எவனா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டுங்க, நடந்தது தப்பு. உண்மையிலே நான் எம்எல்ஏங்க, எனக்கு தெரியலைங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன். இவன் சொல்ல முடியாது. ஏன் சொல்லுங்க, நடவடிக்கை தான் சொல்லி கொடுத்துருவான். போன மாசம் உங்ககிட்ட தானே சார் காசு கொடுத்தேன், அந்த பாக்கெட் எல்லாம் வந்து சொல்லிடுவான்ல. டிஎஸ்பி வர சொல்லு டிஎஸ்பி இங்க இப்ப நடவடிக்கை எடுப்பேன் சொல்ல அவன் சொல்லிடுவான். மணல் வண்டிக்கு கூட காசு கொடுத்தனா, நாங்க மண்ணு ரெண்டுக்கு கூட காசு கொடுத்தனா, கஞ்சாவுக்கு கூட காசு கொடுத்தனா, அங்க அந்த வீடு அது நடத்துறதுக்கு கூட காசு கொடுத்தனா, அது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிளப்பு நடத்துறாங்க, சிட்டு கிளப்பு நடத்துறாங்க, சாராய கிளப்பு நடத்துறாங்க, எல்லா இடத்துலயும் நம்ம ஊர்ல நடத்துறாங்க, எல்லா இடத்துலயும் நடத்துறாங்க. அரசுக்கு தெரியாம நடத்துறாங்க. ஆனா போலீஸுக்கு தெரியாமையோ அரசியல்வாதிக்கு தெரியாமையோ நடத்தல. எல்லா ஊர்லயும் விசாச்சாரம் காய்ச்சலா, போலீஸ் தெரியாம காய்ச்சல, அரசியல்வாதிக்கு தெரியாம காய்ச்சல, எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குது. கரெக்டா கட்டிங் கமிஷன் போகுது. கட்டிங் போதுன்னு நீங்க போட்டு போது நினைச்சிட கூடாது. இந்த கட்டிங் வேற, அந்த கட்டிங் வேற. அவன் காய்ச்சறது கட்டிங், அவன் கொடுக்கறது அந்த கட்டிங் வேற. அவன் தெளிவா கொடுத்துருக்கான், அதனால பிரச்சனை இல்லை. இப்ப இப்படி ஆயி போச்சுன்னு வச்சுங்க, ஒரு அப்பாவி கண்ணுக்குட்டி மாதிரி, எறும்புக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு அப்பாவியை கொண்டு மாட்டி விட்டு, இதுல புருஷன் பொண்டாட்டியமா செத்துருக்காங்களா, அதனால புருஷன் பொண்டாட்டியமா மாட்டி விட்டாங்க. இங்க பொண்டாட்டி வாட்சி, இங்கிட்ட பொண்டாட்டி கூட ஒரு மனதிலே அவங்க இப்ப என்னமோ அவங்க 3 வருஷம் குற்றவாளி மாதிரி. இப்ப பாருங்க, இந்த அவனை போய் துருவி விசாரிப்பாங்க, நக்கீரன்ல இருந்து விசாரிப்பாங்க, குமுத ரிப்போர்ட்ல விசாரிப்பாங்க, ஜூனியர் விடல விசாரிப்பாங்க. அப்படியே 3 பேரும் இந்த இன்னைக்கு உண்மையிலே சொல்றீங்க, இந்திய அளவுல சிறந்த மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட படம் கூட அத்தனை பத்திரிகையிலும் முதல் தலைப்புல வந்திருக்காரு. இந்திய அளவுல இந்தியாவுக்காக வெளிநாட்டுல போய் உலகளாவே அவார்டு வாங்கிட்டு, விளையாட்டு போட்டில அவார்டு வாங்கிட்டு வந்திருப்பான் பாருங்க, அவங்க படங்கள் கூட இவ்வளவு பெரிய அளவுல வந்திருக்காது. இந்த வாரம் மட்டும் போய் பாருங்க, தொங்குற பக்கம் எல்லாம் கண்ணுக்குட்டி படமா தான் இருக்கும். அவனுக்கு உலக விளம்பரம் கொடுத்துறாங்க. அவர் வெளியே வந்துட்டாரு வச்சுக்க, யாரு இப்ப சரக்கு இந்த விலை ஏறிச்சு, என்னது கண்ணுக்குட்டி சரக்கு ஃபேமஸ், கண்ணுக்குட்டி சரக்கு 57 பேரை கொண்ட கண்ணுக்குட்டி சரக்கு ரேட் ஏறி போச்சு அப்படின்னு திருப்பி வந்துட்டு இருப்பான். இப்ப விற்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? விற்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? சாராய காய்ச்ச மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? 863 பேரை இவ்வளவு நாள் காய்ச்சி விட்டு வேடிக்கை பார்த்ததானே இந்த அரசியல்வாதி, இந்த அரசாங்கம். ஏன் இங்க இருக்கக்கூடிய எங்க அண்ணன் விழுப்புரத்துல பொன்முடிக்கு தெரியாம நடக்குமா? திருவண்ணாமலையில எங்க அண்ணன் ஏவாவலுக்கு தெரியாம நடக்குமா? திருச்சியில எங்க அண்ணன் கே நேருக்கு தெரியாம நடக்குமா? பெரம்பலூர்ல எங்க அண்ணன் கே நேருக்கு தெரியாம நடந்துருமா? அன்பில் மகேஷுக்கு தெரியாம நடந்துருமா? சொல்லுங்க பாப்போம். இல்ல வேலூர்ல எங்க அண்ணன் துறமுருகனுக்கு தெரியாம நடந்துருமா? எல்லாம் அவங்கதான் மாபியா கும்பல். மாவட்டத்துல தலைவரா இருப்பாங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க, மாவட்டத்துல அமைச்சரா இருக்காங்க. அங்க நடக்கிற கஞ்சா, அங்க நடக்கிற சாராய திருட்டு, பெச சாராய எல்லாமே அவனுக்கு கப்பம் கட்டிட்டு தான் இருக்கா. இல்லன்னு சொல்ல முடியாது. இத சொன்னாங்கட்டி அது எப்படி சொல்லலாம்? இதுக்கு ஆதாரம் நீதிமன்றத்தில் கேட்டா நாங்க சமர்ப்பிச்சுட்டு போறோம். எங்களுக்கு தெரியாதா எத்தனை மேடை பார்த்திருக்கோம். பைக்க ஒரு மேடையில பேசுறாரு இப்படிதான். எப்படி திமுக அந்த சாதி கொலைக்கு காரணமே திமுக தான். திமுக கூட கூட்டணி போயிட்டாரு. பத்திரிகையாளர் கேட்டான், சாதிக்கு கொலைக்கு திமுக சொன்னீங்களே என்னாச்சு? அப்படி நான் சொன்னதாக எனக்கு நினைவில்லை. யாரோ மாபி சொல்லிருப்பாங்க இருக்கும். இப்ப இந்த ஏஐ தொழில்நுட்பத்துல கொண்டு வராங்கள, அது மாதிரி கொண்டு வந்துருப்பாங்க வரும்னு போயிட்டாரு. நிலைமை பாருங்க, அவர் நிலைமை எல்லாம் கருணாநிதி மகனுக்கு கட்சியில இடம் கொடுக்கணும்னு சொல்லி இவரை வெளியேறிட்டாங்க. 6 பேர் செத்து போயிட்டாங்க, வைகோ வெளியேறிட்டாங்கன்னு. ஐயோ என்ன செய்யணும் அழுது புரண்டு வாரிசு அரசியல்னாரு. இன்னைக்கு இவர் கட்சியில யாருக்கு சீட்டு? அவர் வாரிசுக்கு. சின்னம் பாருங்க, தீக்குளிக்கிறதுக்கு ஏத்த சின்னம் தீப்பெட்டி. 6 பேர் தீ குளிச்சாங்க. எதுக்கு? வைகோவுக்கு. இவர் எடுத்து கொடுக்காரு தீப்பெட்டி. சாவுங்கடா சாவுங்க, என் பிள்ளை எப்படி ஆகட்டும். எப்படி பாத்தீங்களா? கருணாநிதி மகன் இருக்கையில அமரக்கூடாதுன்னு வெளியேற்றான்னு சொன்ன வைகோ தன் மகன் இருக்கையில் அமர்த்ததுக்கு 6 பேர் தீக்குளிச்சதுக்கு நினைவா தீப்பெட்டி சின்னத்தை வாங்கிட்டு வந்து நன்றி மானம் கட்டவங்க. நினைச்சு பாருங்களேன். இந்த பாருங்க, மாஞ்சோலை 4 தலைமுறையாக வேலை பார்த்தவங்க, 4 தலைமுறையா உழைச்சவன், வறண்ட நிலத்தை மலை பகுதிய சதுப்பு நிலத்தாக நடத்த அதை விளைச்ச நிலமாக மாற்றி ரத்தத்தை வியர்வாக்கி உழைத்தவன். எந்த ஒரு நோக்கம் சுயலாபம் இல்லாம அங்க உழைச்சு அந்த நிலத்தை விவசாய நிலமா மாற்றி 4 தலைமுறை அங்க உழைச்சிட்டு இருந்தவன். எந்த வித முன்னறிவிப்பும் இல்லாம, எந்த ஒரு ஈட்டுத்தொகையும் கொடுக்காம, எந்த ஒரு பணவரையும் கொடுக்காம வெளியே ராஸ்கல் அப்படின்னு வருத்திக்கிட்டு இருக்கா. இங்க இருக்கிற முதலமைச்சர் வாய் திறக்க மறுக்கிறார்.
700 குடும்பம் உழைச்ச குடும்பம் வெளியே போறது ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கான். இவன் மூதேவி விஷச்சாராயம் குடிச்சு செத்து போயிட்டா 10 லட்சம் வா அறிவிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இவெல்லாம் பைத்தியக்காரன் நினைச்சு இருக்கணும்ல, நினைச்சு பாருங்க. அவனுக்கு ஒரு பட்டா வாங்கி கொடுக்க துப்புல நீதிமன்றம் செருப்பு கொண்டு அடிச்சிருச்சு. உயர் நீதிமன்றம் 700 வெளியேற்ற விளக்கமாறு பிஞ்சிரும். அவனுக்கு ஒழுங்கா என்னன்னு சொல்லி செட்டில்மெண்ட் வெளியே அனுப்பினா நான் ஏந்திருச்சு தூக்கப்பட்டு சாக வேண்டி தானே கவர்மெண்ட்ல இருக்குவன். ஒரு நீதிமன்றம் காரி துப்புது, கரடி துப்புன மாதிரி வடிவேல நீங்க விளக்கமாறு வச்சு வெக்கம் நாம உட்காந்துட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுல பறந்து விமானங்களை போய் பாருங்க. அந்த மக்கள் எல்லாம் ஆந்திராவுக்கு போறாங்க நடைபயணமா. இந்த நாட்டுல வாழ முடியல. நீ எல்லாம் இருக்க நாட்டுல யாரு ஸ்டாலினை பார்த்து சொல்றாங்க, நீ எல்லாம் இருக்க நாட்டுல நாட்டுக்கிட்டு தான் சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவுக்கு போற நடைபயணம் கிளம்பிட்டான். நீ வெக்கம் இல்லாம ஆட்சியில உட்கார்ந்துட்டு இருக்க, கேவலமே இல்லாம கேட்போம்ல கேட்கணும்ல. எனக்கு முதலமைச்சர் நீங்க தானே, எல்லாருக்கும் முதலமைச்சர் நீங்க தானே. பாதிக்கப்படுற மக்கள் பக்கம் நிக்க வேண்டியதானே முதலமைச்சரோட வேலை. அதான வேலை. நினைச்சு பாருங்க. இதெல்லாம் இது எதுக்குங்க பேசுறீங்க? கேஸ் போட்டா என்ன பண்ணுவீங்க? அத நான் எங்க அண்ணன் கூட சொல்ல மறந்துட்டாரு. இந்த தேர்தல போட்டி போட்டாங்களா வேட்பாளரு, அதுலயே ரொம்ப கேஸ் வச்சிருக்கிறதே நான் தான். எது நான் ஒண்ணு நீங்க வேற கேஸ் நினைச்சாரு, இதே மாதிரி பேசினதுதான். அதனால கூட ஒரு கேஸ் அவ்வளவுதானே. 9 மணி வரைக்கும் பேசிட்டு 9 வரைக்கும் பேசிட்டு கேட்கறாங்க ஸ்டேஷன்ல. நீங்க இப்ப கூட ஒரு அண்ணன் சொல்லி 8 மணியோட நிப்பாட்டிருக்கணும். இந்த அழுகுற வீட்டுல அரை மணி நேரம் அழுவுங்கிறது, திங்கிற வீட்டுல 10 நிமிஷம் திங்கிறது. இன்னைக்காவது வருவீங்க, உங்களுக்கு வரும் காலம் வருந்தாச்சா, காலம் வரும். இப்படியே நிக்காது. நாம் தமிழரும் ஆட்சியில அமரக்கூடிய காலம் வரும். நீங்க எல்லாம் அரசு அதிகாரி மனசுல வச்சுக்கோங்க, நாங்க மனசுல வச்சுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு வயசு என்ன, இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் எம்பி ஆகும் போதோ எம்எல்ஏ ஆகும் போதோ உண்மையிலே இருந்துடாதீங்க. அரசு அதிகாரி ஓடி போயிருங்க, ராஜினாமா மட்டும் ஓடி போயிருங்க. இல்லைன்னா செஞ்சு விட்டுருவோம். சும்மா வேலை செய்ய சொல்லுவோம். இப்ப மாதிரி உட்கார்ந்தாலும் சம்பளம் வாங்க மாட்டோம், வேலை செஞ்சு சம்பளம் வாங்க சொல்லுவோம். எல்லா அதிகாரம் நீங்க எங்களை நாங்க தப்பு பண்ணா நீங்க கேளு, நீங்க தப்பு பண்ணா நாங்க அப்படி வந்து நிற்போம். ஒரு வழக்கு தான் பயந்துட்டு ஓடிட முடியுமா? என்னங்க வழக்கு எந்த தலைவர்கள் பார்க்காத வழக்கு? எங்க ஐயா சுபாஷ் சந்திர போஸ்ல இருந்து எங்க ஐயா வஉசில இருந்து யார் வாங்காத வழக்கு? எல்லாரும் வழக்கு வாங்கியிருக்கா. இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடுறதுக்கு போடுற சிறை தரம் போயா பெரிய ஜெயில. அதான் சொல்றல, ஜெயில கரிசோடு கொடுத்து அழைச்சு ரொம்ப நாளாகி போச்சு. என்ன மிஞ்சி போனா போகும்போது காலோட தனிப்பிரிவா கையோட தனிப்பிரிவா, அவ்வளவுதானே. வலிக்கு விழுந்தன்னு சொல்லிடுவோம், அப்படித்தானே. என்ன இருப்ப திருப்பி வெளியதான் வருவேன். ஆமா, 10 நாள் ரெஸ்ட் எடுத்து வந்தா வாய் திருப்பி ரொம்ப வேகமா வரும். ஒரு மாசம் உள்ள இருந்து வந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் திருப்பி உரமா தான் வந்து நிற்போம். என்ன வேண்டி எடுக்குங்கிற மக்களுக்காக எங்க செத்துட்டாங்க. அதுல நீ சரியா நடவடிக்கை எடுத்தா நான் உண்மையிலே ஸ்டாலின் அவர்கள் இதுல சரியா நடவடிக்கை எடுத்து உதயசூரியனையும் எங்க அண்ணன் பொன்முடியும் அவங்க எல்லாம் நடவடிக்கை எடுத்து அவங்க மேல அமைச்சர் பொறுப்புல இருந்தோம், அவனை எம்எல்ஏ பொறுப்புல நீக்கி இருந்தா உண்மையிலே இந்த நன்றி உரிமை கூட்டத்தை ஸ்டாலினுக்கான நன்றி உரிமை கூட்டமா மாத்திருக்கோம். நாங்க தான் செய்வோம். நாங்க யோசிக்கவே மாட்டோம். என்ன திமுக நன்றி அறிவிக்காங்க, நாம் தமிழர் கட்சி திமுக பி டீமா இருக்குமோ, என்ன பிஜேபி நன்றி அறிவிக்காங்க பிஜேபி அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டோம். நல்லது செஞ்சா வரவேற்போம், கெட்டது செஞ்சா எவனா இருந்தாலும் எதிர்ப்போம். அதுல ஒருபோதும் பின்வாங்கவே மாட்டோம்.